Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே 3 பெரிய சைஸ் தக்காளி ரஃப்பா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் கேரட், 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா வேக வைக்காம தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒரு குக்கர்ல மாத்திக்கிறேன். அடுத்து இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா பெருங்காய தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடி விட்டுட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ஒரு கரண்டியாலேயோ இல்லாட்டி மத்தாலேயோ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். சாம்பார் பொடியோ இல்லாட்டி தாளிக்கும் போது காய்ந்த மிளகாயோ சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மசிச்சாச்சு. அடுத்து நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதும் இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்சதும் இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, 5 பல் பூண்டு தோலோடு தட்டி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சோம்பும் பூண்டும் இந்த மாதிரி நம்ம லைட்டாக இடித்து சேர்க்கும்போது சாம்பாரோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதனால் இந்த தாளிப்பை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த எண்ணெயில் 1 டைம் வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரே அடியாக பருப்பு ஃபுல்லாக சேர்க்காம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியை மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் மேலே படாமல் இருக்கும். இப்போ எல்லா பருப்பும் சேர்த்தாச்சு. குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கிட்டேன். அடுத்து இதோட 500 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நான் கொதிக்க வச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு சாம்பார் பொடி சேர்க்கணுன்ட்டு இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி இல்லாமலும் இந்த சாம்பார் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஜஸ்ட்டு நம்ம குக்கரில் அழகாக வேக வச்சு மசித்து தாளிச்சிட்டா போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சாம்பார் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.